நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ராவணன் புறப்பட்டான். தன் சகோதரர்களான கரனும் தூசனும் இறந்ததைக் கண்டு சூர்பனகை பயம் கொண்டார். அதே சமயம் துக்கமும் அடைந்தார். இலங்கை நகருக்கு ஓடினார். தன் அண்ணன் ராவணனின் சபையை அடைந்தான். அப்பொழுது ராவணன் மிகவும் கம்பீரமாக சிம்மாசனத்தில் வீற்றிருந்தான். வீரர்கள் பணிந்து நிற்க, பணிப்பெண்கள் கவரி வீச, அமைச்சர்கள் சூழ்ந்திருக்க தன் சபையில் ஆனந்தமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு 10 தலைகள் இருந்தன. ஒவ்வொரு தலையிலும் அழகிய கிரீடம் மின்னியது. 20 தோள்களிலும் பலவிதமான ஆபரணங்கள் பிரகாசித்தன. தேவர்களுக்கு நடுவில் இருக்கும் இந்திரன் போன்று அவன் அப்பொழுது காட்சியளித்தான். கொழுந்து வெட்டி எரியும் அக்னி போன்று ஜொலித்தான். அந்த ராவணன் சர்வ லட்சணங்களும் பொருந்தியவன். தேவ கந்தர்வ ரிஷி கணங்களாலும் மற்ற உயிரினங்களாலும் வெற்றி பெற முடியாதவன். உலக உயிர்களை அழிக்க ஓடி வரும் யமனைப் போன்றவன். திக்கு யானைகளால் குத்தப்பட்டு விழுப்புண்பட்ட மார்பை உடையவன். அந்த வடுக்கள் 16 சந்திரர்களைப் போல் பிரகாசிக்க அழகிய தோற்றமுடையவன். விசாலமான மார்பும் நீண்ட கைகளும் வெண்மையான பற்களும் உடையவன். குகையை போன்ற பெரிய வாய்களை உடையவன். சூரிய சந்திரர்களைப் போல் பிரகாசிக்கும் குண்டலங்களை அணிந்தவன். எவராலும் கடக்க முடியாத கடலை கலக்கியவன். பெரிய மலைகளை பிடுங்கி பந்தாடும் அளவு வலிமை பெற்றவன். கைலை மலையையே அசைத்தவன். பிரம்மதேவரிடத்தில் பல வரங்களை பெற்றவன். சிவனை மகிழ்வித்து வாளை பரிசாக பெற்றவன். நினைத்த காரியத்தை எளிதில் முடிக்கும் வல்லமை பெற்றவன். குபேரனை வெற்றி கொண்டு புஷ்பக விமானத்தை கொண்டு வந்தவன். மனிதர்களை தவிர மற்ற யாராலும் வெல்ல முடியாத வரத்தை பெற்றவன். சூரிய சந்திரர்களை கையால் தடுக்கும் ஆற்றல் உடையவன். இத்தகைய பெரும் வல்லமைகளை அவன் பெற்றிருந்தாலும் குணத்தில் மிகவும் கொடியவனாய் இருந்தான். யாகங்கள் செய்வதை தடை செய்வதில் பெரு விருப்பம் உடையவன். உலக உயிர்களை நடுங்க வைப்பதில் ஆனந்தம் காண்பவன். துஷ்டன், தனக்கு மாறுபாடான கருத்து உடையவர்களை கொள்பவன். ஈவு இரக்கம் என்பதே சிறிதும் இல்லாதவன். பிற பெண்களை விரும்பி அதனால் அவர்களை பலவந்தம் செய்தவன். அவர்கள் மூலம் பல சாபங்களை பெற்றவன். தேவர்களை துன்பப்படுத்துவதிலேயே பெரும் நாட்டமுடையவன். நந்தனம் என்ற இந்திரனுடைய தோட்டத்தை அழித்தவன். சைத்திரம் என்ற குபேரனுடைய தோட்டத்தையும் நாசம் செய்தவன். தேவர்களை தனக்கு ஏவலர்களாக வைத்துக்கொண்டு துன்பப்படுத்துபவன். இத்தகைய கொடியவனான ராவணன் மிகவும் பிரகாசம் பொருந்தியவனாய் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான். உயர்ந்த வகையான ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டு மிகவும் அலங்காரமாய் காட்சியளித்தான். அந்த நேரத்தில் கோரமாய் சப்தமிட்டு கொண்டு சூர்பனகை அங்கு வந்து நின்றார். ராம லக்ஷ்மணர்களால் தனக்கு உண்டான அவமானத்தை எண்ணி ராவணனின் சபையில் சூர்பனகை அழுதபடியே நின்றார். சூர்பனகை நிற்பதைக் கண்ட ராவணன் அவளுடைய கோலத்தைக் கண்டு திடுக்கிட்டான். உடனே அவளை பார்த்து, சூர்பனகை, இதென்ன கோலம்? உன்னை அலங்கோலப்படுத்தியது யார் என்று கோபமாக கேட்டான். உடனே சூர்பனகை, அண்ணா, அரசனாயிருப்பவர்கள் நாட்டில் நடப்பவற்றை அறிந்திருக்க வேண்டும். நாட்டின் எந்த மூலையில் நடக்கும் விஷயங்களையும் ஒற்றர் மூலம் அவன் அவற்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளாதவனை கேடு சூழ்ந்துவிடும். ஆனால் நீ இவற்றையெல்லாம் லட்சியம் செய்யாமல் சுகபோகத்தில் மூழ்கி கிடக்கிறாய். நீ பெற்ற வரங்களின் காரணமாய் பெரும் கர்வம் அடைந்திருக்கிறாய். அதனால் எதையும் லட்சியம் செய்யாமல் காம போகத்தில் மூழ்கி கிடக்கின்றாய். ஜனஸ்தானத்தில் உள்ள நம் சகோதரர்கள் கொல்லப்பட்டனர். சாதாரண மனிதர்கள் அவர்களை கொண்டு விட்டனர். நம்முடைய 14,000 வீரர்களையும் ராம லக்ஷ்மணன் என்ற 2 பேர் கொண்டிருக்கின்றனர்.
தண்டகாரண்யத்தில் வசிக்கும் முனிவர்களுக்கு அவர்கள் அபயம் அளித்துள்ளார்கள். அரக்கர்களை கொல்வதாக சபதம் ஏற்றுள்ளார்கள். அதற்கு முதல் படியாக இப்பொழுது கரதூஷணர்களும் அவர்கள் படை வீரர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றனர். அடுத்து அவர்கள் நம்மை நோக்கித்தான் வருவார்கள். நம்மை கேடு சூழ்ந்துள்ளது என்பதை அறியாமல் மதிமயங்கி கிடக்கின்றாய். உன் அறியாமையே உன்னை அழிக்கப் போகின்றது என்று கூறினார். சூர்ப்பனகையின் வார்த்தைகள் அவனுக்கு கோபத்தை உண்டாக்கிவிட்டன. தன்னுடைய சபையினரின் முன்னாலேயே தன்னை இடித்து பேசியதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த வார்த்தைகளை வேறு யாரேனும் பேசியிருந்தால் அப்போதே அவர்களை அவன் கொன்றிருப்பான். ஆனால் இதை சொன்னவன் அவனுடைய தங்கை என்பதால் அவளை கொல்லாமல் விட்டுவிட்டான். உடனே ராவணன், தங்காய், நம் சகோதரர்களான கரதூஷணர்கள் மடிந்து போய்விட்டார்களா? அவர்களை கொன்ற அந்த ராமன் லக்ஷ்மணன் யாராலும் வர முடியாத தண்டகாரண்யத்திற்கு எப்படி வந்தார்கள்? நம்முடைய சகோதரர்களை அவர்கள் ஏன் கொன்றனர் என்று கோபமாக கேட்டான். உடனே சூர்ப்பனகை, அண்ணா, தசரதரின் புதல்வர்கள் ராம லக்ஷ்மணர்கள் தந்தையின் கட்டளையை ஏற்று அவர்கள் காட்டிற்கு வந்துள்ளனர். அதில் ராமன் பேரழகு வாய்ந்தவன். மன்மதனுடைய அழகையும் அவனுக்கு ஈடு சொல்ல முடியாது. அவனுடைய வீரத்திற்கு எல்லை காணவே முடியாது. வில்லை வளைத்து அவன் நின்றுவிட்டால் யமனும் அவன் முன்னால் நிற்க முடியாது. தவ வேடம் பூண்டு வந்திருக்கும் அவன் காட்டில் வாழும் முனிவர்களின் அன்பையெல்லாம் பெற்றிருக்கிறான். அவன் வில்லை எடுத்து நாணேற்றுகின்ற அழகே அழகு. அவன் சரம் எடுப்பதையும் தொடுப்பதையும் இதுவரை ஒருவரும் கண்டதே இல்லை. அவன் தனியாக நின்று 14,000 அரக்கர்களை கொன்று குவித்திருக்கிறான் என்றால் அவன் பராக்கிரமத்தை என்ன சொல்வது? அந்த ராமனின் தம்பிதான் லக்ஷ்மணன். அவன் அண்ணனைப் போன்றே அழகும் வீரமும் பொருந்தியவன். அவனுக்கு உயிர் போன்றவன். அண்ணனிடத்தில் பெரும் அன்புடையவன். மிகுந்த பக்தி கொண்டவன். ரோசக்காரன். புத்திச்சாதுரியம் உடையவன். ராமனுக்கு வலது கையை போன்றவன். அவனுடைய உயிர் என்று இவனை கூட சொல்லலாம். தன் அண்ணனுக்கு பணிவிடை செய்வதில் பெரும் விருப்பமுடையவன். தர்மத்தையே அணிகலனாக பூண்டவன். எதிரிகளுக்கு எவனை போன்றவன். ராமனுடைய மனைவியின் பெயர் சீதை. பெரிய கண்களையும் சந்திரனை பழிக்கும் முகத்தையும் உடையவள். நீண்ட கூந்தல், நன்கமைந்த மூக்கு, தங்கத்தை உருக்கி எடுத்தது போல் உடல். வனதேவதையை போன்றவள். மகாலட்சுமி போலவும் தோற்றமுடையவள். சிறிய இடையை உடையவள். இத்தகைய அழகுடைய பெண்ணை தேவ, கந்தர்வ, யட்ச உலகங்களில் தேடினாலும் கிடைக்க மாட்டாள். அவளை அணைந்து மகிழாவிட்டாலும் பரவாயில்லை, பக்கத்தில் இருந்தாலே போதும். இப்படிப்பட்ட ஒப்பற்ற அழகுடைய பெண் உனக்கு மனைவியாக அமைந்தால் உன் பெருமை கூடும். அவளுடைய அழகுக்கு முன் நீ சாதாரணம்தான். இருந்தாலும் உனக்கு அவள் மனைவியாக கிடைத்தால் நீ மகிழ்ச்சி அடைவாய் என்று நான் கருதினேன். உனக்காக அவளை தூக்கி கொண்டு வர முயன்றேன். அதனால் கோபம் கொண்ட லக்ஷ்மணன் என்னை இப்படி மானவங்கப்படுத்தி விட்டான். ஒரு முறை அந்த பெண்ணை நீ வார்த்து விட்டால் போதும், மன்மத பானங்களுக்கு ஆட்பட்டு உலகையே மறந்து விடுவாய். அவளை அடைய வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்குமாயின் இப்பொழுதே புறப்படு. முதலில் ராம லக்ஷ்மணர்களை கொல், பின்னர் அவளை அடைந்து இன்பமுடன் வாழ் என்று சொன்னான். சூர்ப்பனகையின் சொற்களை கேட்டு ராவணன் சிந்தையில் ஆழ்ந்தான். தன்னுடைய மந்திரிகளை உடனே அங்கிருந்து அனுப்பிவிட்டான். அவர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் தனியே இருந்து சிந்திக்கத் தொடங்கினான். சூர்ப்பனகையின் வார்த்தைகளில் மயக்கம் கொண்ட அவன் தானே சிந்தித்தபடி அந்தப்புரத்திற்குள் சென்றான். அங்கு தனியே ஒரு ஆசனத்தில் அமர்ந்தபடி நீண்ட நேரம் ஆலோசனை செய்தான். கரதூஷணர்களை கொன்ற ராம லக்ஷ்மணர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை மறந்தான். தன் தங்கையை மானபங்கப்படுத்தியதால் உண்டான ரோஷத்தையும் மறந்தான். சூர்ப்பனகை கூறிய சீதையை மட்டும் நினைத்து கொண்டே இருந்தான். எனவே ராம லக்ஷ்மணர்களை கொன்று சீதையை எடுத்து வரலாமா அல்லது அவர்களுக்கு தெரியாமல் தூக்கி கொண்டு வந்து விடலாமா என்று யோசனை செய்தான். நீண்ட நேரத்திற்கு பின் அவன் மனதிற்குள்ளேயே ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டான். பின்னர் தன்னுடைய தேரின் பாகனை
ரகசியமாக அழைத்து வரும்படி ஏற்பாடு செய்தான். தேர்ப்பாகன் வந்தவுடன் ஒருவரும் அறியாமல் தேரை தயார் செய்து கொண்டு வரும்படி அவனிடம் கட்டளையிட்டான். அவனும் கோவேறு கழுதைகளை பூட்டி தேரை கொண்டு வந்து நிறுத்தினான். தங்கத்தாலான அந்த தேரில் அவன் மட்டும் ஏறி அமர்ந்து கொண்டான். தானே தேரை செலுத்தினான். தேர் ஆகாய மார்க்கமாக செல்லத் தொடங்கியது. கடலை வெகு விரைவில் தாண்டியது. கடற்கரை வழியாகவே தேர் சென்று கொண்டிருந்தது. தேரில் இருந்தபடியே கடலுக்கருகில் உள்ள நிலங்களையும் புண்ணிய நதிகளையும் தாமரை ஓடைகளையும் பார்த்தபடி சென்றான். அடுக்கு அடுக்கான மலைகளையும் அதில் உள்ள குன்றுகளையும் பாறைகளையும் பார்த்தான். மலர்கள் நிறைந்த மரங்களையும் கண்டு ரசித்தான். வெகு தூரம் சென்ற அவனுடைய தேர் ஒரு அழகான காட்டில் இறங்கத் தொடங்கியது. அங்கு தனியான ஆசிரமம் ஒன்றில் மாரீச்சன் இருந்தான். ஒரு முனிவனைப் போன்ற வடிவத்துடன் அங்கு அவன் தவம் செய்து கொண்டிருந்தான். ராவணன் வருவதை மாரீச்சன் உணர்ந்தான். எதிர் சென்று வரவேற்றான். உள்ளே அழைத்து வந்து உத்தமமான ஆசனம் ஒன்றில் அமரச் செய்தான். அன்ன பானங்கள் கொடுத்து அவனை உபசரித்தான். பின்னர் அவனை பார்த்து, அரசே, இலங்கை மாநகரத்து மக்கள் நலமுடன் திகழ்கிறார்களா? என்னை தேடி நீங்கள் இவ்வளவு தூரம் தனிமையில் வந்திருக்கிறீர்களே, அதற்கு ஏதேனும் காரணம் இருக்க வேண்டுமே, அதனை முதலில் சொல்லுங்கள் என்றார். ராவணனுக்கு மாரீச்சன் மாமன் முறை. தடாகையின் மகன், தாடகையின் மகன். அவன் முன்னர் ராமரின் அம்புகளுக்கு இலக்காகி கடலில் விழுந்தவன். அது முதற்கொண்டு அரக்கனான அவன் தவசியாக மாறிவிட்டான். ஜடைமுடி தாங்கி மான் தேரில் அணிந்து இங்கு ஆசிரமம் அமைத்து கொண்டு தனியாக தவம் ஏற்றி வந்தான். மாரீச்சன் இவ்வாறு கூறியதும் ராவணன் அவனை பார்த்து பேச ஆரம்பித்தான். அவன், மாமா, நான் பெரும் கவலையுடன் இருக்கிறேன். உன்னை தவிர வேறு யாராலும் அதை தீர்க்க முடியாது. ஜனஸ்தானத்தில் என் தம்பிகளான கரணும் தூசணனும் என் தங்கையான சூர்பனகையும் வசித்து கொண்டிருந்தார்கள். இது உனக்கு முன்னரே தெரியும். அவர்கள் மகரிஷிகளை கொன்று அவர்களுடைய மாமிசத்தை புசித்து மகிழ்ச்சியுடன் இருந்தனர். அங்கு ராமன் என்னும் பொல்லாதவன் தற்போது வந்திருக்கிறான். அவனுடன் அவனுடைய தம்பி லக்ஷ்மணனும் மனைவி சீதையும் வந்திருக்கின்றனர். அந்த ராமன் என் சகோதரர்களான கரணையும் தூஷணையும் திருச்சிரனையும் கொன்றுவிட்டான். அவர்களுடன் இருந்த 14,000 வீரர்களையும் அழித்து விட்டான். போதாத குறைக்கு கள்ளம் கபடமற்ற என் தங்கை சூர்பனகையையும் மானபங்கப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். ஒரு தனி மனிதன் இத்தனை காரியங்களையும் செய்திருக்கிறான். இதைவிட எனக்கு என்ன அவமானம் வேண்டும்? தந்தையால் காட்டுக்கு துரத்தப்பட்ட அவனுக்கு இத்தனை திமிரா? எந்தவித குற்றமும் செய்யாத என் தங்கையிடம் முரட்டுத்தனமாய் நடந்து கொண்டிருக்கிறார். அதனை தட்டி கேட்கச் சென்ற என் தம்பியரை கொண்டிருக்கிறான். கொடியவன், துஷ்டன், துன்மார்க்கன், காட்டில் பயமின்றி திரிந்து வருகிறானாம். அவனை பழிக்கு பழி வாங்க தீர்மானித்து விட்டேன். உன் உதவியுடன் அவன் மனைவியை அபகரித்து கொண்டு வர எண்ணியுள்ளேன். நீயும் என் தம்பிகளும் இருக்கும் வரையில் எனக்கு நடக்காதது எது? அவனுக்கு உதவியாக தேவர்கள் வேண்டுமானாலும் வரட்டும், அவர்களையும் கொன்றுவிடுகின்றேன். மாமா, உன்னை போன்ற பெரு வீரனை நான் பார்த்ததில்லை. சகல மாயங்களையும் கற்ற உனக்கு ஈடானவர் 3 உலகங்களிலும் இல்லை. உபாயங்கள் கூறுவதில் உனக்கு நிகரானவர் இந்த உலகிலேயே இல்லை. அதனாலேயே உன்னிடத்தில் வந்தேன். மாமா, வெண்மையான புள்ளிகளை உடைய தங்க மானாக நீ உருவெடுத்து கொள்ள வேண்டும். ராமனுடைய ஆசிரமத்திற்கு சென்று அதன் அருகில் உலா வர வேண்டும். சீதை உன்னை காண வேண்டும். அப்போது அவன் மனதில் சிறிதும் சந்தேகமில்லாமல் உன்னை மான் என்று கருதும்படி இயல்பாய் நீ நடிக்க வேண்டும். உன் அழகில் அவள் மயங்க வேண்டும். உன்னை பிடித்து தர வேண்டுமென்று ராமனிடம் அவள் வேண்டிக் கொள்வாள். பிடித்து தர அவன் முயற்சி செய்வான். அவனை ஏமாற்றி நீ வெகு தூரம் அழைத்து வந்துவிட வேண்டும். அப்பொழுது அவன் சுலபமாக என்னால் கொல்லப்படுவான். என் எண்ணம் தாமதமின்றி நிறைவேறும். இதனை கண்டிப்பாய் செய்வாய் என்று நம்புகிறேன் மாமா. இதற்காகத்தான் நான் உன்னை நாடி வந்தேன் என்று சொன்னான். வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.
ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.